வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட்ல டே 1 நியூ சாப்டர் வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய பேப்பர் 2ல யூனிட் 3 எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த யூனிட்ட பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி யூனிட் 1, யூனிட் 2 வந்து நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அந்த போர்ஷன் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணி, அத விட்டு போன இடத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இத வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த போர்ஷன்ல நம்ம இது வந்து ஒரு சின்ன ஏரியா தான் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த சின்ன ஏரியாவுல இருக்கிற சிலபஸ நம்ம டீகோட் பண்ணிட்டு, அதுல என்னென்ன பிவைக்யூ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்க இங்கிலீஷ் மீடியத்தில படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இது தமிழ் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுல வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்து போட்டிருப்பாங்க. இது குரூப் 1 மெயின்ஸ் ரெலவென்ட்டா கொஞ்சம் நல்லா அந்த சிலபஸ பேக் பண்ண மாரி வந்து குடுத்திருப்பாங்க. ஈவன் தோ நீங்க லெக்சிகன் புக்க கூட ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஒரு யுபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்டா இருந்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி லெக்சிகன ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அது நோட்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க அத தாராளமா பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல நாங்க டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் பிரிப்பேர் பண்றீங்க அப்டின்னா, இந்த புக் அதாவது தமிழி பப்ளிகேஷன்ல விஷ்ணுபிரியா மேம் எழுதுன புக் வந்து ரொம்ப கிளியராவும் இருக்கும். ரொம்ப வந்து ஒரு நோட்ஸ் மாரியே உங்களுக்கு இருக்கும். அத டைரக்ட்டா நீங்க எக்ஸாம்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் நீங்க தமிழ் மீடியமா இருக்கீங்க அப்டின்னா, ஸ்பெசிஃபிக்கான புக் வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா தமிழ்ல இன்னும் அந்த அளவுக்கு அந்த நெறைய வேர்ட்ஸ் வந்து அவங்க இன்னும் டிரான்ஸ்லேஷன் நெறைய பண்ணாம தான் இருக்காங்க. அதனால நீங்க இதே புக் அதாவது தமிழ் பப்ளிகேஷன் புக்கைய கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனலா வாங்கி வச்சுக்கிட்டு 11த், 12த்ல அறவியல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல ஒரு சில முக்கியமான ஏரியாக்கள்லாம் உதாரணத்துக்கு திருக்குறள் அது ரெலவென்ட்டா இருக்கிற டாபிக். அதுக்கப்புறம் இந்தியாவுல இருக்கிற முக்கியமான இந்திய தத்துவ பள்ளிகள் அதையெல்லாம் நீங்க அங்க கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதர் டெஃபினிஷன்ஸ மட்டும் நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு Google Translateல பண்ணி அந்த இடத்துலயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம எந்த ஏரியாவ வந்து டீகோட் பண்ணி பார்க்க போறோம் அப்டின்னா, எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ், எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிலாசபி, எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள். ஸோ இந்த 4 ஏரியாவும் தான் நம்ம கவர் பண்ற மாரி பார்க்குறோம். முதல்ல எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது, முதல்ல என்ன பண்ணிக்காங்க அப்டின்னா, ஒரு டெஃபினிஷன் வந்து எடுத்துக்காங்க. அந்த டெஃபினிஷன எப்பவுமே வந்து எத்திக்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 25 முக்கியமான டெஃபினிஷன் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, மேக்ஸிமம் இந்த ஆன்ஸர் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஸோ, இப்ப இந்த டெஃபினிஷன் எடுத்து முடிச்ச உடனே, அடுத்தது இதுல பார்த்தோம்னா, ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ பொறுத்தவரைக்கும், இதுல நீங்க என்னென்ன ஏரியாவா எடுக்கலாம் அப்படின்னா, எத்திக்ஸ் இன் பப்ளிக் லைஃப். சரிங்களா? எத்திக்ஸ் இன் பெர்சனல் லைஃப், எத்திக்ஸ் இன் பப்ளிக் லைஃப், எத்திக்ஸ் இன் பிசினஸ் இந்த மாரி ஆங்கிள்ல கொண்டு போலாம். எத்திக்ஸ் இன் பெர்சனல் லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெர்சனல் இன்டெகிரிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டெசிஷன் மேக்கிங் இந்த மாரி ஏரியாவ எல்லாமே நீங்க கவர் பண்ணி ஒரு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. அதேபோல இது வந்து வேரியஸ் ஸ்பியர்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எத்திக்ஸோடைய என்னென்ன ஆங்கிள் வேரியஸ் ஸ்பியர்ல வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, வொர்க் பிளேஸ்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம். அதேபோல பப்ளிக் லைஃப்ல வந்து இந்த எத்திக்ஸ நம்ம எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்றோம். அது எந்த வகையில இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதேபோல மாரல் வேல்யூஸ் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் நோட்ஸ். போத் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாரல் வேல்யூயோட ஸ்கோப் என்ன? அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எந்த வகையில பயன்படுது? அப்படிங்கிற ஆங்கிள்லயும் நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எத்திக்ஸ் அண்ட் மாரல் வேல்யூன்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது எப்படி வந்து ஒரு பில்ட் ஆகுது? ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இந்த எத்திக்ஸ வந்து பில்ட் பண்றதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலா இருக்கு. ஃபேமிலி முடிஞ்ச உடனே ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு அதோடைய ரோல ப்ளே பண்ணுது. அதுக்கு அடுத்ததா சொசைட்டி எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல ப்ளே பண்ணுது எத்திக்ஸ வந்து பில்ட் பண்றதுக்கு. அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லயும் நீங்க இத வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் உங்களுடைய ஆன்ஸர் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா குடுக்கறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல உங்களுக்கு வந்து ரோல் ஆஃப் மீடியா. ஏன்னா ஒரு பப்ளிக் லைஃப்ல போறீங்க அப்படிங்கும்போது, ஒரு ரோல் ஆஃப் மீடியா எந்த அளவுக்கு இருக்கு? இந்த எத்திக்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அதேபோல ஒரு பப்ளிக் சர்வன்ட்டுக்கு இந்த ஃபண்டமெண்டல் வேல்யூஸ்ன்னு இருக்கும். அது என்னென்ன வேல்யூஸ்லாம் ஒரு பப்ளிக் சர்வன்ட்டுக்கு வந்து தேவ? ஒரு பப்ளிக் லைஃப்ல பப்ளிக் சர்வன்ட்டுக்கு என்ன தேவ? அதேபோல இந்த இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, எம்பதி, சிம்பத்தி இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு டெஃபினிஷனோ, இல்ல வந்து ஒரு கீ நோட் மாரி நீங்க இத எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இது டைரக்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் பெருசா வரது கிடையாது. ஆனா நீங்க இன்டைரக்ட்டா வர கொஸ்டின்ல நெறைய இடத்துல இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த இன்டெகிரிட்டி, இம்பார்ஷியாலிட்டி, எம்பதி, சிம்பத்தி இந்த மாரியான வார்த்தைகள் எல்லாமே நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம். அதேபோல இன்னும் பார்த்தீங்க அப்டின்னா,
ஒரு ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ பொறுத்தவரைக்கும், அது எந்த அளவுக்கு வந்து பெர்சனல் லைஃப்லயும், பப்ளிக் லைஃப்லயும், பிசினஸ்லயும் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு என்வைரன்மென்ட்ன்னு இருக்கு அப்படின்னா, அந்த என்வைரன்மென்டல் ரிலவன்ட்டான எத்திக்ஸ் எப்படி இருக்கு? பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல எத்திக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன? அது எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தணும்? அதனால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கங்க. இத முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன துணுக்கு துணுக்கா தான் இந்த ஆன்ஸர வந்து அந்த ஒரு டெஃபினிஷன ரெடி பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததா கொஞ்சம் நல்லா பல்க்கா ரெடி பண்ண முடியுது அப்டின்னா, அது வந்து பார்த்தோம்னா, இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், பிலாசபிக்கல் தாட்ஸ் இருக்கும். ஸோ அத வந்து உங்களால பல்க்கா ரெடி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு வேதிக் ஏஜ் அப்டின்னு சொல்லி எடுத்துக்கங்க. வேதிக் ஏஜ்ல எடுத்துட்டீங்க அப்டின்னா, அதுல வந்து பார்த்தோம்னா, தர்மா, அகிம்சா, மோக்ஷா இந்த மாரிலாம் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவ வந்து நீங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டலா எடுத்துக்கங்க. இந்த எப்பவுமே டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் வேதிக் எடுக்குறீங்க அப்டின்னா, கூடவே நம்ம சங்கம் ஏஜையும் எடுத்துக்கங்க. சங்கம் ஏஜ்ல ஒரு புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் எத்திக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம திருக்குறளுக்கு தனியாவே குடுத்துருக்காங்க. அதனால திருக்குறள தவிர மத்த ஏரியாவுல சங்கம் ஏஜ்ல என்ன விதமான ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஒரு ட்ரேட் பண்றாங்க அப்டின்னா கூட பார்த்தோம்னா, கொடுப்பதும் குறையாது, கொள்வதும் மிகை கொள்ளாது. இந்த மாரி வந்து அந்த வேர்ட்ஸ் ஏதாவது கொட்டேஷன்ல போட்டு எழுத முடிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அது வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஜெனரல் ஒரு இந்தியன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதே ரிலிஜிஸ்டிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, நம்ம ஏற்கனவே இந்த ஹிந்துயிசத்த இந்த ஒரு இடத்துல இங்க பார்த்திருப்போம். ஸோ இத தாண்டி ரிலிஜிஸ்டிக்ன்னு பார்த்தோம்னா, ஜெயினிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய அகிம்சாவோடைய கொள்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதேபோல புத்திசமோடைய பிலாசபி. ஸோ இதெல்லாம் நீங்க அறிவியல் புக்ல எடுத்தீங்கன்னாவே ரொம்ப தெளிவா இருக்கும். அதேபோல எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி விஷ்ணுபிரியா அவங்களுடைய புக்லயும் பார்த்தீங்கன்னா, தெளிவா குடுத்திருப்பாங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு இது பிரச்சனையே இருக்காது. இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்ப புத்திசத்துல அந்த மிடில் பாத்னா என்ன? அது எப்படி வந்து ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு போறதுக்கு யூஸா இருக்கும். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லயும் நீங்க இத வந்து பார்த்துக்கங்க. இத தாண்டி ரொம்ப லெஸ்ஸர் இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அஜ்வீகாஸ் இருப்பாங்க. அது பெரிய ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதேபோல ஒரு நெகட்டிவா நீங்க ஒண்ணு பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னா, சார்விகாஸ்ன்னு இருப்பாங்க. அது ஜெனரலா புக்ஸ்ல குடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க நெட்ல போட்டே அத எடுத்துக்கங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம இந்தியன் ஸ்கூல் ஆஃப் தாட்ல ஒரு இ அ ஜியோகிராபிக்கல் ஏரியா வச்சு நம்ம 2ஆ பார்த்துக்கிட்டோம். அடுத்தது ரிலிஜிஸ்டிக் ஆங்கிள்ல பார்த்துக்கிட்டோம். இத தாண்டி லீடர்ஸ் இம்பார்ட்டன்டான ஒரு லீடர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து அவங்க கம்பல்சரி பிலாசபரா இருக்கணும்னு கிடையாது. அவங்க வேற ஒரு கிரவுண்ட்ல இருந்து கூட அவங்க வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு சாணக்கியா இருக்காரு. சாணக்கியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு. அது வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எத்திக்ஸ்னா என்ன? ஒரு கவர்னன்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத இதுல பார்த்துக்கலாம். அதேபோல இத தாண்டி பார்த்தோம்னா, காந்தி எடுத்துக்கலாம். ஸோ காந்தியோடைய எத்திக்கல், பிலாசபிக்கல் பேக்கிரவுண்ட் அது அவரு சொன்னது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த 7 டெட்லி சின்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கங்க. கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து அதிக அளவுல யூஸா இருக்கும். ஏன்னா, இது அப்படியே வந்து ஒரு பேக்டா இருக்கும். நீங்க ஒரு நிமோனிக்ஸ் போட்டு படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ற மாரி இருக்கும். ஸோ இத தாண்டி இந்தியாவுல பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிபா பூலேவுடைய பிலாசபிக்கல் தாட்ஸும் பார்த்துக்கங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி அவருடைய தாட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தான் இருக்கும். அதேபோல விவேகானந்தாவுடைய தாட்ஸும் பார்த்துக்காங்க. ஏன்னா, ராமானுஜ காலத்திலிருந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வரும்பொழுது, விவேகானந்தாவுடைய காலகட்டத்தில அவருடைய கன்டெம்பரரியா நல்லா வந்து ஒரு பிலாசபிக்கலா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, கடைசி பார்ட் இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய ஸ்டடி டார்கெட்ல திருக்குறள். ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப வைடரான ஏரியா தான். ஸோ சரிங்களா? இருந்தாலுமே நீங்க அதில ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில ஏரியா வந்து முதல்ல கவர் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த செக்யூலரிசம், அறம், அறம் ரிலவன்ட்டா இருக்கிறத நீங்களே மைனரான டாபிக் போட்டு, அத வந்து எடுத்து எழுதுங்க. சரிங்களா? அறம்ல ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்டின்னா, வான் சிறப்பு பத்தி கேட்கறாங்க அப்டின்னா, ஸோ நீங்க அந்த வான் சிறப்புங்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு லவ் அண்ட் எம்பத்தி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அறம், பொருள் பொருள் சேர்த்து அதுலயும் கூட நீங்க பாருங்க. சரிங்களா? ஒரு கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், அதே போல லவ், எம்பத்தி, சிம்பத்தி இந்த கேட்டகரி எல்லாமே ஹோலிஸ்டிக்கா 3 இயர்லயும் சேர்த்து தான் நீங்க வந்து கொண்டு வர மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓவர் வியூவா நீங்க வந்து எல்லா ஏரியாலயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாவுல ரொம்ப ஈஸியா ஸ்கூல்லேருந்து படிக்கிற ஒரு 10 குறள் வந்து ரிப்பீட்டடா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கேட்கறதுக்கு தகுந்தாப்போல நீங்க அதுல வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு 2, 3 குறள யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த ஆன்ஸர் வந்து என்ரிச் ஆயிரும். ஸோ இந்த மாரி இந்த இத வந்து கொண்டு போங்க.
சரி இதுல நம்ம என்ன பிவைக்யூ வந்து கேட்டிருக்காங்கன்னா, நம்ம மேல சொன்னதுல திருக்குறள் ஏரியாவுல மட்டும் தான் இதுவரைக்கும் கொஸ்டின் அரைஸ் ஆயிருக்கு. காரணம் இந்த டாபிக் வந்து ரீசென்ட்டா தான் நம்ம டிஎன்பிஎஸ்சில இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் வர எக்ஸாம்ஸ்ல இதுல இல்லாத ஏரியா அதாவது இந்த பிவைக்யூல இந்த டாபிக்ல திருக்குறள் பத்தி தான் 2 கேள்வியுமே கேட்டிருக்காங்க. அப்ப இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ல திருக்குறள பத்தியும் கேட்கலாம். அது இல்லாம மேல இருக்கிற அந்த விஷயங்கள் பத்தி ஒரு ஃபண்டமெண்டலான கொஸ்டினாவும் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் படிச்சுக்கங்க. திருக்குறள் பத்தியும் படிச்சுக்கங்க. திருக்குறள பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல செங்கோன்மை அப்படிங்கிறத பத்தி திருவள்ளுவருடைய நவீனத்துவம் சரிங்களா? அத வந்து அந்த மாடர்னிசத்த பத்தி எழுதுறதுக்கான ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள் கொஸ்டின் தான் அந்த எக்ஸாம் ஹால்ல. ஸோ அதுக்கு தகுந்தா போல ரெடி பண்ணிக்கங்க. இதுல பார்த்தோம்னா, இந்த வான் சிறப்பு இத பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்திருக்கிற இந்த டிகோடட் சிலபஸ்ல இவ்வளவுதான் கன்டென்ட்டே. சரிங்களா? இத மட்டும் நீங்க இந்த பேசிக்கா இருக்கிறத ரெடி பண்ணிக்கங்க. இன்கேஸ் 1 ஆர் 2 கன்டென்ட் கொஞ்சம் திருக்குறள் மட்டும் கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கும். அத மட்டும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு தனியான ஒரு டே நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரீ டே குடுக்குறோம் அப்டின்னா, அந்த ஃப்ரீ டேவ்ல வந்து நீங்க அத வந்து ஃபில் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் இத வந்து இந்த வீக்குக்குள்ளேயே நம்ம எத்திக்ஸ்ங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி அத போட்டுர்றோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம டே 2க்கான ஸ்டடி டார்கெட் அதுல என்ன பிஒய்க்யூ கேட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க் யூ.